பகவான் ஓஷோ சொல்வார், ஒரு ஊரிலே ஒருவர் பணக்காரன் ஆகிவிட்டால் அவர் அந்த ஊரிலே பலரையும் ஏழை ஆக்கிவிட்டார் என்று பொருள். பணக்காரன் ஆவதற்கான ஒரே வழி கொள்ளையடிப்பது, நாடுகளை பிடிப்பது. அதற்கு காரணம் அவர்களுடைய மதம் எந்த விதமான சிந்தனைகளை விதைக்கிறதோ அதன் வழிதான் மனிதன் நடக்கிறான். கிறிஸ்துவ மதம் முழுக்க 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 ஆக்கிரமிப்பு சிந்தனையில் தோற்றுவிக்கப்பட்டது. தேவனின் மைந்தன் இயேசு என்று சொல்லி அதை ஒத்துக்கொள்ள வைக்க கிறிஸ்துவ மிஷனரிகள் இன்று மத மாற்றத்தில் ஈடுபட்டிருப்பதை போல் உலகில் எந்த மதமும் ஈடுபடவில்லை. முதலில் ஒரு நாட்டை மதத்தின் பால் அங்கே இருக்கக்கூடிய பெரும் ஜனத்தொகையிலே அவர்கள் 50% மேல் சேர்க்க விரும்புகிறார்கள். அவருடைய மத கோட்பாடுகளை சொல்லி கடவுளின் ஒரே மைந்தனாம் இயேசு. அதான் பகவான் ஓஷோ கேட்பார், அதன் பிறகு கடவுள் கருத்தடை செய்து கொண்டாரா என்று கேட்பார். மத சிந்தனை முதலில் நாடுகளை மதத்தின் வாயிலாக பிடித்து, பிறகு அந்த நாட்டு மக்களை மதத்தின் வாயிலாக அடிமைப்படுத்தி, பிறகு அதன் மீது போர் தொடுத்து பிடிப்பவர்கள். அப்படித்தான் இந்தியாவிற்குள் பிரிட்டிஷ் கம்பெனிக்காரர்கள் கிறிஸ்துவர்கள் வாணிபம் செய்ய வந்து இந்தியாவை கொள்ளையடித்து 300 ஆண்டுகளை நம்மை அடிமையில் வைத்திருந்தார்கள். அப்படித்தான் நேரடியாக எந்த முகமதிய இறை தூதரும் வந்து இந்தியாவை பிடிக்கவில்லை. அந்த மத கொள்கைகள் எடுத்துக்கொண்டு வந்த முகமதிய மன்னர்கள் தான் வந்து இந்தியாவை பிடித்து முகமதியர்களாக இங்கு உள்ள இந்தியர்களை மாற்றினார்கள். சரி, அப்படி ஏன் இந்துக்களுக்கு அந்த எண்ணம் வரவில்லை? இவர்கள் ஏன் போய் முகமதிய நாடுகளை பிடித்து அங்கு உள்ள முகமதியர்களை ஏன் இந்துவாக மாற்ற இவர்கள் ஏன் விரும்பவில்லை? இதை நான் மத துவேஷத்திற்காக சொல்லவில்லை, வரலாற்றில் ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளைத்தான் சொல்கிறேன். ஏனென்றால் எந்த ஒரு இந்து மன்னனும் போய் வந்து ஒரு அமெரிக்காவை இந்து நாடாக மாற்ற முயற்சிக்கவில்லை, ஒரு ஈரானை இந்து நாடாக மாற்ற முயற்சிக்கவில்லை. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் the one and only hat-trick success astrologer in India, ஜோதிட சத்குருஜி மெஹரு. தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது இந்த உலகம் இப்போது சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் போரினால் இந்தியா பாதிப்படைய போகிறது, ஏழை நாடுகள் பாதிப்படைய போகிறது. வல்லரசு நாடுகளுக்கு பிரச்சனையே இல்லை. எப்பொழுதுமே தொப்புளுக்கு மேலே கஞ்சி போனவன் அனைவருமே செய்வதைத்தான் வல்லரசுகள் செய்கிறது. பணக்காரர்களுக்கும் வல்லரசு நாடுகளுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த செல்வத்தை 1% மக்கள் தான் 50% வைத்துள்ளார்கள் என்றால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். மீதம் உள்ள 50% யாரிடம் உள்ளது என்றால் 10% மக்களிடம் கிட்டத்தட்ட 25% உள்ளது. அதன் பிறகு இருக்கக்கூடிய 40% மக்களிடம் வெறுமனே 3% தான் இருக்கிறது. அதனால் நான் ஆரம்பத்திலே ஜோதிடத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது மனிதகுல வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் இந்த ஜோதிடத்தில் விடை காண முயற்சித்தேன். அப்படி ஏன் நான் விடை காண முயற்சித்ததுக்கு என் அறிவு இசைந்தது என்றால், இந்த ஜோதிடம் என்பது பிரபஞ்சத்தை பற்றி உரைப்பது, நவ கிரகங்களை பற்றி உரைப்பது. இப்பொழுது விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள், இந்த சூரியனை போலவே பல மில்லியன் கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்கலாம் ஆகாயத்தில் என்று. அப்படி என்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த ஒரு சூரிய குடும்பம் மட்டுமே சூரிய குடும்பம் அல்ல. இதை போல் ஆகாயத்தில் குறைந்தபட்சம் 50,000 சூரிய குடும்பங்கள் இருக்கலாம் என்கிறார்கள் இன்றைய நவீன விஞ்ஞானிகள். ஆனால் கபீர் தன்னுடைய தியானத்திலே, நான் தியானிக்கும் போது பல லட்சம் சூரியன்களை கண்டேன் என்கிறார். அப்படி என்றால் ஒவ்வொரு சூரியனுக்கும் ஒரு குடும்பம் இருக்க வேண்டும். அப்படி என்றால் பல லட்சம் சூரிய குடும்பங்கள் இருக்கிறது. அரிஸ்டாட்டிலுக்கு முன்பு வரையில் ஆகாயத்தில் 2000 மைல்களுக்கு அப்பால் சூன்யம் என்று நம்பப்பட்டது. 2000 வருடங்கள் அப்படித்தான் நம்பினோம் அரிஸ்டாட்டிலுக்கு பிறகு. ஆனால் இப்போதுதான் அது ஆகாயத்தில் 2000 மைல்களுக்கு அப்பால் சூன்யம் இல்லை, அங்கே உயிர் துடிப்போடு 50,000 சூரிய குடும்பங்கள் இருக்கிறது என்பதை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளார்கள். அதனால் இந்த பிரபஞ்சத்தை விண்டவரும் இல்லை கண்டவரும் இல்லை என்று சொல்லும் ஒரு பழமொழிக்கு என்ன அறிவியல் உண்மை என்றால், இந்த ஆகாயம், இந்த பூமி, சர்வமும் சேர்த்தால் கடல், அதில் நாம் ஒரு துளி என்றுமே கடலை அறிய முடியாது. ஆனால் கடல் துளியை ஈர்த்துவிடும். அப்படித்தான் நம்முடைய அவை பிராட்டியாரும் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று சொன்னார் என்றால் அது ஒரு உவமை. காரணம், நீ துளி, உன் ஆயுள் குறைந்தபட்சம் என்பது. அதற்குள் நீ என்ன அறிய முடியும்? மனிதன் இந்த பூமிக்குள் வருவதற்கே பல லட்சம் கோடி ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. இன்றைக்கு அமெரிக்காவிலே வல்லரசு நாடாக இருக்கிறது. எப்படி அமெரிக்கா வல்லரசு நாடாக இருக்கிறது? ஒரே ஒரு வழியில் மட்டும்தான் நீங்கள் வல்லரசாக முடியும். இதை பகவான் ஓஷோ அழகாக சொல்வார். பணக்காரர்கள் எல்லோரும் மலை என்றால் ஏழைகள் எல்லோரும் பாதாளம். ஒரு மலை தானாக உருவாகும் போது பாதாளம் தானாகவே அது இயற்கை ஏற்படுத்திவிடும்.
எல்லா இமயமலைகளும் பாதாளத்தின் ஆதாரத்தில் தான் இருக்கிறது. ஒரு மலை உயரும் போது அது பக்கத்தில் உள்ள கிராமங்கள் எல்லாம் பூமிக்குள் புதைந்து விடும். இல்லை என்றால் இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடும். அப்படி பணக்காரர்கள் எல்லாருமே இமயமலை தான். அதனால்தான் நான் முன்பே சொன்னேன், இந்த உலகத்தின் 50% செல்வங்கள், சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் 1% மக்களிடம் உள்ளது. 1%. மீதம் உள்ளது 40%, 10% மக்களிடம் உள்ளது. மீதம் உள்ள 10% தான் மிச்சம் உள்ள 40% உள்ளது. அதனால் இதற்கும் ஜோதிடத்திற்கும் தொடர்பு உண்டு. இப்போது நடக்கும் போருக்கு என்ன நடக்கப் போகிறது குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வருகின்ற 2 ஏப்ரல் 2026 முதல் 11 மே 2026க்குள் மீனத்திலே ஏற்கனவே சனி பகவான் அமர்ந்துள்ளார். அங்கே அங்காரகன் போகப் போகிறார். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் என்று சொல்லக்கூடிய உலகின் 20% கச்சா எண்ணெய் வரக்கூடிய அந்த கடல் பாதிக்கப்பட போகிறது. காரணம், அது இந்தியாவிலிருந்து நேரடியாக நார்த் வெஸ்டில் வருகிறது, வடமேற்கில் வருகிறது, உலகத்திற்கு வடக்கு எல்லையில் வருகிறது. இந்த மேஷம் முதல் மீனம் வரை ரிஷி புங்கவர்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு திசையை சொல்லியிருக்கிறார்கள். மேஷ ராசி என்பது கிழக்கு திசையை குறிக்கிறது, ரிஷப ராசி என்பது தெற்கு திசையை குறிக்கிறது, மிதுன ராசி என்பது மேற்கு திசையை குறிக்கிறது, கடக ராசி என்பது வடக்கு திசையை குறிக்கிறது, சிம்ம ராசி என்பது தென்கிழக்கு திசையை குறிக்கிறது, அதன் பிறகு தனுசு ராசி என்பதும் தென் கிழக்கு திசையை குறிக்கிறது. இப்போதுக்கு 7 ராசிகள் சொல்லியாகிவிட்டது, மீதம் 5 ராசிகள். இப்பொழுது கன்னி ராசி தென்மேற்கு திசையை குறிக்கிறது, மகர ராசியும் தென்மேற்கு திசையை குறிக்கிறது. அதன் பிறகு விருச்சிக ராசி வடகிழக்கு திசையை குறிக்கிறது, மீன ராசி வடகிழக்கு திசையை குறிக்கிறது. மீதம் 5ம் சொல்லியாகிவிட்டது. அந்த வடகிழக்கு திசையில்தான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் வருகிறது. அங்குதான் சனியும் செவ்வாயும் சேர்கிறார்கள். பழம்பெரும் ஜோதிட நூல் ஒன்று சொல்கிறது, மீனத்தை மீன்கள் வாழும் இடம் அது ஒரு கடற்பரப்பு என்று. அதனால் அந்த இடத்திலே மிகப்பெரிய குண்டு மழைகள் பொழிந்து மிகப்பெரிய சேதாரம், தொலைத்தொடர்பு சேதாரம், வர்த்தகம் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் 190% உண்டு. இதை தடுக்க முடியாதா, இதை நிறுத்த முடியாதா என்றால் 100% முடியும். அது வல்லரசு நாடான அமெரிக்கா கையிலும் இஸ்ரேல் கையிலும் உள்ளது. நான் முன்பே சொன்னேன், கொள்ளை அடிப்பதை தவிர வல்லரசாக முடியாது. ஒரு பணக்காரன் கூட கொள்ளை அடிக்காமல் ஆக முடியாது. பகவான் ஓஷோ சொல்வார், ஒரு ஊரிலே ஒருவர் பணக்காரன் ஆகிவிட்டால் அவர் அந்த ஊரிலே பலரையும் ஏழை ஆக்கிவிட்டார் என்று பொருள். பணக்காரன் ஆவதற்கான ஒரே வழி கொள்ளையடிப்பது, நாடுகளை பிடிப்பது. அதற்கு காரணம், அவர்களுடைய மதம் எந்த விதமான சிந்தனைகளை விதைக்கிறதோ அதன் வழிதான் மனிதன் நடக்கிறான். கிறிஸ்துவ மதம் முழுக்க 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 ஆக்கிரமிப்பு சிந்தனையில் தோற்றுவிக்கப்பட்டது. தேவனின் மைந்தன் இயேசு என்று சொல்லி அதை ஒத்துக்கொள்ள வைக்க கிறிஸ்துவ மிஷனரிகள் இன்று மத மாற்றத்தில் ஈடுபட்டிருப்பதை போல் உலகில் எந்த மதமும் ஈடுபடவில்லை. முதலில் ஒரு நாட்டை மதத்தின் பால் அங்கே இருக்கக்கூடிய பெரும் ஜனத்தொகையிலே அவர்கள் 50% மேல் சேர்க்க விரும்புகிறார்கள். அவருடைய மத கோட்பாடுகளை சொல்லி கடவுளின் ஒரே மைந்தனாம் இயேசு. அதான் பகவான் ஓஷோ கேட்பார், அதன் பிறகு கடவுள் கருத்தடை செய்து கொண்டாரா என்று கேட்பார். இப்படிப்பட்ட மத சிந்தனை முதலில் நாடுகளை மதத்தின் வாயிலாக பிடித்து, பிறகு அந்த நாட்டு மக்களை மதத்தின் வாயிலாக அடிமைப்படுத்தி, பிறகு அதன் மீது போர் தொடுத்து பிடிப்பவர்கள். அப்படித்தான் இந்தியாவிற்குள் பிரிட்டிஷ் கம்பெனிக்காரர்கள் கிறிஸ்துவர்கள் வாணிபம் செய்ய இந்தியாவை கொள்ளையடித்து 300 ஆண்டுகளை நம்மை அடிமையில் வைத்திருந்தார்கள். அப்படித்தான் நேரடியாக எந்த முகமதிய இறை தூதரும் இந்தியாவை பிடிக்கவில்லை. அந்த மத கொள்கைகள் எடுத்துக்கொண்டு வந்த முகமதிய மன்னர்கள் தான் இந்தியாவை பிடித்து முகமதியர்களாக இங்கு உள்ள இந்தியர்களை மாற்றினார்கள். சரி, அப்படி ஏன் இந்துக்களுக்கு அந்த எண்ணம் வரவில்லை? இவர்கள் ஏன் போய் முகமதிய நாடுகளை பிடித்து அங்கு உள்ள முகமதியர்களை ஏன் இந்துவாக மாற்ற இவர்கள் ஏன் விரும்பவில்லை? இதை நான் மத துவேஷத்திற்காக சொல்லவில்லை, வரலாற்றில் ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளைத்தான் சொல்கிறேன். ஏனென்றால் எந்த ஒரு இந்து மன்னனும் போய் ஒரு அமெரிக்காவை இந்து நாடாக மாற்ற முயற்சிக்கவில்லை, ஒரு ஈரானை இந்து நாடாக மாற்ற முயற்சிக்கவில்லை. ஆனால் போர்ச்சுகீசியர்களிலிருந்து, முகமதிய மன்னர்களிலிருந்து, கிறிஸ்துவ அரச குடும்பத்திலிருந்து இந்தியாவை பிடிக்க வந்தார்கள் என்பது வரலாற்றில் நடந்த நிகழ்வு. இதை யாராலும் மாற்றி பேச முடியாது. அப்படி ஏதாவது ஒரு ராஜா 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவையோ முகமதிய நாடுகளையோ பிடிக்க சென்றானா? இல்லை. ஏன்? அதனால்தான் பகவான் ஓஷோ அழகாக சொல்வார், இந்தியாவில் தோன்றிய சிந்தனையாளர்கள் விதைத்த விதை அப்படிப்பட்டது. இங்கே 2500 ஆண்டுகளுக்கு முன்பு புத்தர்
அரண்மனையை துறந்து வந்து வாழ்க்கை என்பது நிலையாமை, ஆசை என்பது நீ என்னவாக இருக்கிறாயோ அதற்கும் என்னவாக ஆக விரும்புகிறாயோ அதற்கும் இடையில் கிழிபடும் நிலை என்று அந்த புத்தர் 2500 ஆண்டுகள், இஸ்லாமிய மதம் தோன்றுவதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பே புத்தர் வந்து விட்டார். கிறிஸ்துவம் தோன்றுவதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே, 500 ஆண்டுகளுக்கு முன்பே புத்தர் வந்து விட்டார். அதற்கு முன்பு மகாவீரர் இருந்தார். பிறகு ஆதிசங்கரர். இங்கு எல்லாமே ஆன்மீக கொள்கைகள். பரம்பொருளுக்கும் தனி மனிதனுக்கும் குப்பனுக்கும் சுப்பனுக்கும் ஈஸ்வரனுக்கும் சரஸ்வதிக்கும் குப்பாய்க்கும் என்ன தொடர்பு என்பதை பற்றிய சிந்தனையைத்தான் இந்தியாவில் எல்லோரும் விதைத்தார்களே தவிர நாடு பிடிப்பதற்கோ மதத்தை பரப்புவதற்கோ அந்த மத கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத மக்களை கழுவில் ஏற்றிக் கொள்வதற்கோ சொல்லவே இல்லை. அப்படி பல முகமதிய மன்னர்கள் செய்திருக்கிறார்கள். பல கிறிஸ்துவ மன்னர் குடும்பங்கள் செய்து நம் இந்தியாவை 500 ஆண்டுகளுக்கு மேல் 700 ஆண்டுகளாக அடிமைப்படுத்தியது முகமதிய நாடுகளும் கிறிஸ்துவ நாடுகளும். அந்த சிந்தனை தான் இன்றைக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸில் வெடிக்கிறது. சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுத்தான் ஆண்டி என்று சொல்வதைப் போல் 7 அக்டோபர் 2023 அன்று ஹமாஸ் அவர்களை போராளிகள் என்று சொல்வதா, தீவிரவாதிகள் என்று சொல்வதா, இல்லை இரண்டும் கலந்ததை சொல்வதா? அவர்கள் தங்கள் நிலத்திற்காக சண்டையிடுகிறோம் என்கிறார்கள். சண்டையிடுவதற்கு ஏதாவது ஒரு காரணம் வேண்டும். ஏன் இந்தியா சண்டையிடவில்லை? பிரிட்டிஷார் வந்து வணிகம் செய்ய வந்தவுடனே, இந்தியாவை பிடித்தவுடனே ஏன் இந்தியா வந்து சண்டையிடவில்லை? இந்தியாவையும் நிலம்தானே, அதை அவர்கள் பிடித்தார்கள் தானே. ஏன் காந்தி அகிம்சை வழியை தேர்ந்தெடுத்தார்? அதுதான் புத்தர் விதைத்த சிந்தனை, மகாவீரர் விதைத்த சிந்தனை, ஆதிசங்கரர் விதைத்த சிந்தனை, ராமானுஜர் விதைத்த சிந்தனை. இத்தனைக்கும் கண்ணன் ஒரு நாட்டை காப்பாற்ற ஒரு கிராமத்தை பலிகொடு, ஒரு கிராமத்தை காப்பாற்ற என்பது சாணக்கிய நீதி. ஆக இதே சாணக்கியர் இந்த இந்தியாவில் பிறந்தவர் தான். அந்த சாணக்கிய நீதியில் தான் இது வருகிறது. ஆபத்து என்றால் ஒரு நாட்டை பாதுகாக்க ஒரு கிராமத்தை பலியிடு, ஒரு கிராமத்தை பாதுகாக்க ஒரு குடும்பத்தை பலியிடு, ஒரு குடும்பத்தை பாதுகாக்க ஒருவனை பலியிடு என்ற சிந்தனையும் இங்கிருந்தது. ஆனால் அதை இந்தியர்கள் மூளையில் அது இன்ஃப்ளூயன்ஸ் செய்யவில்லை. புத்தருடைய நிலையாமை இன்ஃப்ளூயன்ஸ் செய்தது, மகாவீரரின் நிலையாமை இன்ஃப்ளூயன்ஸ் செய்தது, ஜெயின மதத்தின் நிலையாமை இன்ஃப்ளூயன்ஸ் செய்தது, பிறகு ஆதிசங்கரருடைய ஷண்மதம் இன்ஃப்ளூயன்ஸ் செய்தது. அதனால் தான் பகவான் ஓஷோ அழகாக சொல்வார், உலகமே தூங்கிக் கொண்டிருந்த போது இந்தியா விழித்து கொண்டிருந்தது என்றார். நம்மிடத்திலே மின்சாரம் அன்று இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மிக அழகான தென்றல் காற்று வீசி நம்மை தாளாட்டியது. ஒரு இந்தியனுடைய பாரத தேசத்தில் பிறந்தவனுடைய முதல் முயற்சியும் அவனுக்கும் அந்த முடிவான பிரம்மத்திற்கும் பாலம் சமைப்பதிலேயே நாம் பல ஆயிரம் ஆண்டுகளை தொலைத்து விட்டோம். அதனால் அறிவியலை பற்றி நாம் சிந்திக்கவே இல்லை. அதனால் நாம் பின்தங்கி போனோம் தான், உண்மைதான், ஒத்துக்கொள்கிறோம். ஆனாலும் வேறு எந்த நாட்டவரும் அந்த மூல பரம்பொருள், அந்த முடிவான முடிவு, எதனால் இந்த பிரபஞ்சம் உருவாக்கப்பட்டது, நிலம் நீர் காற்று ஆகாயம் பல கோடான கோடி விண்மீன்கள் எந்த ஆதாரத்தால் உருவாக்கப்பட்டது, எந்த சக்தியால் உருவாக்கப்பட்டது, அந்த சக்திக்கும் சாதாரண மனிதனுக்கும் பாலம் சமைப்பதிலேயே நம்முடைய இந்திய சிந்தனையாளர்களான புத்தர், மகாவீரர், ஆதிசங்கரர், சித்த புருஷர்கள், ரிஷிமார்கள் அதிலேயே அவர்கள் இன்பம் காண்டு விட்டார்கள். ஆஹா, கடல் இவ்வளவு பெரியது, யார் உருவாக்கியது? ஆஹா, ஆகாயம் இவ்வளவு பெரியது, விண்மீன்கள் இவ்வளவு பெரியது. அக சந்தோஷத்திலேயே ஒரு மனிதன் சந்தோஷமாகிவிட்டார். ஆனால் மேற்கத்திய நாட்டவர்கள் அப்படி அல்ல. தங்கள் மத கொள்கைகளை ஒவ்வொரு நாட்டின் மீதும் வலுக்கட்டாயமாக போர்களின் மூலம் பல லட்சம் பேர்களை, பல கோடி பேர்களை கொன்று 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 நாடு பிடிக்கிறார்கள். அப்படி பிடித்து அவர்கள் மட்டும் என்ன வாழப்போகிறார்கள்? அதிகபட்சம் அவருடைய ஆயுள் 100 ஆண்டுகள் என்பது, எனக்கு 20 ஆண்டுகளில் 12 ஆண்டுகளில் ஜோதிடம் கற்றுக்கொள்ளும் போது எனக்கு 50 ஆண்டுகள் வருவதற்கு எத்தனையோ யுகமாகும் என்று நினைத்தேன். திடீரென்று வந்துவிட்டது. இப்போது 57 இருக்கிறேன். அப்படி நான் கூட இந்த மனித குலம் போர்கள் இல்லாமல், சண்டை இல்லாமல், நோய் இல்லாமல் வாழ முடியாதா என்று ஜோதிடம் கற்றுக்கொள்ளும் போது என்னுடைய ஜோதிட குருநாதரிடம் உலகத்தை பற்றி பேசுவதற்கென்றே அவரிடம் நான் ஒரு அனுமதி பெற்றேன். அப்போது அவர் சொன்னார், நான் சும்மா பேச முடியாது, எனக்கு நீ ஒரு குறிப்பிட்ட தொகை தர வேண்டும் என்றால். இது 2000ஆவது ஆண்டு, அன்றைக்கு 26 ஆண்டுகள் முன்னாடி பெரிய தொகை கேட்டார். கொடுத்து நான் சிங்கப்பூருக்கு முதலில் ஜோதிடம் சொல்ல போனேன் 1999. அப்போது மைக்ரோடோப்பில் கேட்டேன், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஜாதகம் கேட்கக்கூடாது, பொதுவான ஜோதிட கேள்விகள் கேளு என்றால். நான் முதலில் கேட்டது, இந்தியா ஏன் வல்லரசாகவில்லை? அப்போது அவர் சொன்ன பதில், ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு.
Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 04423760772. Contact 995295996 98409 57612. Website www.srimeheru.org.